अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदिगापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भान् नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव निगमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शिरश्च महदाह्वय भट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्सद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये दिव्याकारं सरोजाक्षं शङ्खचक्रगदाधरं मुकुन्दद्वारनिलयं विश्वक्सेनमुपास्महे व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातं तपोनिधिं நாரத பகவான் அம்பரீஷ மகாராஜாவுக்கு சொல்லக்கூடிய காஞ்சி மகாத்மியம், இந்த காஞ்சிபுர க்ஷேத்திரத்துக்கு இருக்கிற ஒரு வைபவம் அது பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை யதாவகாசம் யதாசக்தி யதாமதி அனுபவிக்கணும் அப்படின்னு தொடங்கினோம். 32 அத்தியாயங்களில் இந்த வைபவங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களுடைய வைபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த 32 அத்தியாயங்களுக்குள்ளே நேற்றைய பர்யந்தமாக 3 அத்தியாயங்கள் அனுபவித்தோம். அதில் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு ஸ்மரண மாத்திரத்தாலே மோட்சப்பிரதம் அப்படின்ற வைபவம் உண்டு அப்படின்றதை காட்டினார். அடுத்ததாக இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு பல பேர்கள் உண்டு. வாராக க்ஷேத்திரம், சத்யவிரத க்ஷேத்திரம், பாஸ்கர க்ஷேத்திரம், நாரசிம்ம க்ஷேத்திரம் அப்படின்னு எல்லாம் பல பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ரிஷிகள் வினவ, அதுக்கு சூத்த பௌராணிகர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அம்பரீஷர் அப்படின்ற அந்த மகாராஜா நாரதரை இதே கேள்வி கேட்டிருந்தார். அந்த காலத்தில் நாரதர் என்ன பதில் சொன்னாரோ அதை நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி வாராக க்ஷேத்திரம் அப்படின்றதுக்கு என்ன காரணம்ன்றதை காட்டார். அந்த வராக வல்மீகம் அது என்ன, எங்கே இருக்கிறது, அதுக்கு உண்டான வைபவம் என்ன அப்படின்றத காட்டினார். அது மேலே நேற்றைக்கு நரசிம்மருடைய வைபவத்தை காட்டி அந்த நாரசிம்ம க்ஷேத்திரம்னு ஏன் பேர் பெற்றது, அஹோபிலத்தில் நரசிம்மர் அவதரித்திருந்தாலும் அந்த அசுரர்களை துரத்துண்டு இந்த சத்யவிரத க்ஷேத்திரம் பரியந்தமாக வந்து அந்த பிலத்வாரத்தில் புக்கு, அந்த குகைக்குள்ள புக்கு அங்கே அந்த பிலத்வாரத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த ஹஸ்தி மலையுடைய குகையில் அவர் எழுந்தருளியிருக்கார் நரசிம்மர் அப்படின்றத நேற்று இவர் பரியந்தமாக காட்டினார். இதுக்கு மேலே அம்பரீஷர் கேட்குறார், இந்த சத்யவிரத க்ஷேத்திரம் அப்படின்னு இருக்கிறதே இதுக்கு பாஸ்கர க்ஷேத்திரம் ஏன் பேர் வந்தது, இதுக்கு உண்டான வைபவம் என்ன அப்படின்னு கேட்கவே அடுத்த அத்தியாயத்தில், அதாவது 4வது அத்தியாயத்தில் இதை ரொம்ப ஆச்சரியமாக காட்ட போகிறார். அதை யதாவகாசம் அனுபவிக்கலாம் அப்படின்னு தொடங்குறேன். ஸ்ரீ நாரத உவாச்ச ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி வஜஸ்தத் ப்ருவதோமம யச்ருத்வா மனுஜப் பாபான் முக்தோ மோக்ஷம் அவாப்னுயாத். அம்பரீஷனே, நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் கேட்டுக்கோ. எந்த வார்த்தையை கேட்டால் மோட்சம் கிடைக்கிறதோ அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோ. யஸ்மின் தேசே நிருபஸ்ரேஷ்ட பிராமணா வேதபாரகாக பிரம்மிஷ்டா விஷ்ணு பக்தாச்ச விஷ்ணு விரதபராயணாக நிவசந்தி அக்னிசதிருஷாக சதேஷா புஷ்கராபிதா. இப்போது சில இடங்களுக்கு பெயர்களை சொல்ல போகிறார். நமக்கு தெரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்லணுன்றதாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த இடத்துக்கு என்ன பேர்னா கோவில் அப்படின்டுவோம் இல்லையா. இது ஒரு கோவில். இந்த கோவில் முடிச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா வீடு அப்படின்னுவோம். அப்போ வீடுன்னு ஒரு இடம், கோவில் அப்படின்னு ஒரு இடம், வேறு சில இடங்களெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இது தீர்த்தம் அப்படின்னுவோம், இது வேறு ஏதோ ஒரு மட்டம் அப்படின்னுவோம். இந்த மாதிரி சில இடங்களெல்லாம் சொல்லி வச்சுருக்கோம். அந்த இடங்களில் துல்லியமாக இது கோவிலுக்கே கோவில்னுவோம், வீடுக்கு போய் கோவில்னு சொல்கிறது இல்லை, இல்லை கோவிலுக்கு போய் மடம்னு சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி பேரெல்லாம் மாற்றி சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு சில லட்சணங்கள்லாம் உண்டாக இருக்கிறது. கோவில்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த அமைப்பில் இருக்கும், இந்த துவஜஸ்தம்பம் இப்படி இருக்கும், பெருமாள் இப்படி இருப்பார், எல்லாம் அந்த அமைப்பெல்லாம் இருந்தால் இதுக்கு கோவில்னு பேர். இன்னும் சில அடையாளங்கள் எல்லாம் இருந்து இப்போ ஒரு சன்னியாசி இங்கே வாழ்கிறார், அந்த சந்நிதியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மடம் அப்படின்னு பேர். அதே மாதிரி நாம் நித்தியம் குடியிருக்கிற அந்த இடத்துக்கு கிரகம் வீடு அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த மாதிரி சில இடங்களுக்கு அடையாளங்கள் அப்படின்னு சில இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இப்போ சில அடையாளங்களை சொல்லி இப்போ இந்த அடையாளங்களெல்லாம் இருந்த லட்சணங்களெல்லாம் இருந்தால் அதுக்கு இந்த பேர் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த பேர்களுக்குள்ள ஒன்று பாஸ்கரம் அப்படின்னு. இந்த லட்சணங்கள் எல்லாம் இருந்தால் அந்த க்ஷேத்திரத்துக்கு பாஸ்கரம்னு பேர். அப்பேற்பட்ட பாஸ்கர க்ஷேத்திரம் இந்த காஞ்சி. இப்போ வேளுக்கை அப்படின்னு திவ்யதேசம், இதுக்கு வேண்டிய அடையாளங்கள் இருக்கிறது ஆனபடியால் இதுக்கு கோவில் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த காஞ்சிக்கு சில அடையாளங்கள் எல்லாம் உண்டு. அதனால இதுக்கு பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேர். என்ன அடையாளங்கள்னா அதுதான் இங்கே வர்ணிக்கிறார். யஸ்மின் தேசே நிருபஸ்ரேஷ்ட பிராமணா வேதபாரகாக பிரம்மிஷ்டா விஷ்ணு பக்தாச்சா விஷ்ணு விரத பராயணாக. எந்த இடத்துல அந்த பிரம்மிஷ்டர்கள் அப்படின்னா அந்த பரபிரம்மத்தை நோக்கி தபஸ் பண்ணுறது, இந்த பரபிரம்மத்தை அடையணும்னு ஆசைப்படுறவா அவள் எல்லாம் இருக்காளோ, விஷ்ணு பக்தாச்சா விஷ்ணுவை பக்தி பண்ணக்கூடியவர்கள், பிராமணா வேதபாரகாக வேதத்தை நன்கு கரை கண்ட பிராமணோத்தமர்கள், அவர்களெல்லாம் எங்கே இருக்காளோ விஷ்ணு விரத பராயணாக அந்த எம்பெருமானை குறித்து விரதங்களெல்லாம் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அந்த பெரியவர்களெல்லாம் எங்கே இருக்கிறாளோ, நிவசந்தி அக்னி சதிருஷாக சதேஷாக புஷ்கராபிதா. அவள் பார்க்கறதுக்கே நெருப்பு போல இருப்பாள். அவர்களுடைய தேஜஸ் அப்படி இருக்கும். அந்த பிரம்ம தேஜஸ் அப்படின்றது இருக்கிறதே, அந்த பிரம்ம தேஜஸ்ன்றது அவருடைய திருமேனியில் அப்படி தெரியும். அந்த அதாவது அந்த நெருப்புக்கு சதிருஷமாக இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் இருக்காளே, அவள் வாசம் பண்ணுற இடத்துக்கு என்ன பேர்னா புஷ்கரம்னு பேர். அதை காட்டுறாருங்க. புஷ்கராபிதா யஸ்மின் தேசே ஹ்ரதாக புண்ணியாக சரித சாகரங்கமாக சோபந்தே பர்வதாச்சைவ சதேஷோ ஹி விபுஷ்கரஹ. எந்த இடத்துல ஹ்ரதங்கள் அதாவது குளங்கள், அது மேலே புண்ணியாக சரிதா சாகரங்கமாக புண்ணிய நதிகளெல்லாம் எங்கே இருக்கிறதோ, குளங்கள் எல்லாம் நிறைய எங்கே இருக்கிறதோ, சோபந்தே பர்வதாச்சைவா மலைகளெல்லாம் எங்கே இருக்கிறதோ, அந்த மாதிரியான இடத்துக்கு விபுஷ்கரம் அப்படின்னு பேர். இப்போ புஷ்கரம்னா ஒரு அடையாளம் சொன்னால், விபுஷ்கரம்னா இன்னொரு அடையாளம் சொன்னால், மூணாவதாக சொல்கிறா யஸ்மின் ஹம்சாஷ்ச சாரங்காக மயூராஷ்சமரஸ்ததா தேவர்ஷி பித்ருகந்தர்வா வசந்தி ச மகோதயா. யஸ்மின் அந்த மகோதயன் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த மகோதய க்ஷேத்திரம் எப்படி இருக்கும்னா, ஹம்சங்கள் அதாவது அன்னப்பறவைகள் எல்லாம் இருக்கும், சாரங்காக இந்த மான்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கும், மயூராக சமராஸ்ததா இந்த மயில்கள் எல்லாம் இருக்கும், சமரி மிருகங்கள் எல்லாம் இருக்கும், தேவர்ஷி பித்ருகந்தர்வாக வசந்தி தேவர்கள் ரிஷிகள் பித்ருக்கள் இவா எல்லாம் வாசம் பண்ணக்கூடிய இடம். இதுக்கு என்ன பேர்னா மகோதயா அப்படின்னு பேர், மகோதயம் அப்படின்னு பேர். யஸ்மின் தேசே ஸ்வயம் விஷ்ணு ஏகோ வசதி கேவலம் தேவதேவோ ஜெகநாதः சர்வலோக பயங்கரः சர்வலோகாபயங்கரः சதேசः புண்டரீகாட்சः புண்டரீகாட்ச சம்ஸ்ரிதः. எந்த இடத்துல பெருமாள் மட்டும் வாசம் பண்ணுறாரோ அந்த இடத்துக்கு புண்டரீகம்னு பேர். அந்த எதுக்காக புண்டரீகம்னு பேருன்னா, புண்டரீகாட்சன் வாசம் பண்ணுற இடம் இல்லையோ அதுக்கு புண்டரீகம்னு பேர். அப்படி ஒரு தேசம் உண்டா சுவாமி? வேற யாரும் இல்லாமல் கேவலம் பெருமாள் மட்டும் இருக்கிற தேசம் உண்டான்னா உண்டு. சாஸ்திரங்களில் யோகிகளுடைய ஹிருதயம் இருக்கிறதே அதுக்கு ஹிருதய புண்டரீகம்னு பேர். புண்டரீகம்னா தாமரை, வேற ஒன்றும் இல்லை, ஹிருதய புண்டரீகம்னு பேர். அந்த புண்டரீகம் எப்படி இருக்கும், அந்த ஹிருதயம் ஏன் தாமரையை சொல்கிறான்னா, இன்னைக்கெல்லாம் சயின்ஸில் சொல்கிற பாருங்க, இந்த ஹிருதயத்தை வரைங்கோ அப்படின்னா ஏதோ ஒரு மொட்டு தாமரையாட்டம் எழுதுறா இல்லையா, அது அந்த காலத்து தெரிஞ்சு வச்சிருக்கா. வேதம் சொல்கிறது அது தலைக்கீழே பிடிச்ச தாமரை மொட்டாட்டம் இருக்கும் இந்த ஹிருதயமானது. அந்த ஹிருதயத்துக்குள்ளே ஒரு ஏகதேசத்தில் இந்த பெருமாள் வாசம் பண்ணுறார், அந்தர்யாமி எம்பெருமான் வாசம் பண்ணுறார். அதுக்கு தான் தஹர புண்டரீகம்னு பேர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காளோ. அந்த புண்டரீகத்தை தான் இங்கே காட்டுறார். அந்த எம்பெருமான் ஒருத்தனே இருக்காருங்க. யஸ்மின் தேசே ஸ்வயம் விஷ்ணு ஏகோ வசதி கேவலம், அவன் ஒருத்தனே இருக்கான், வேற யாரும் இல்லைங்க, பெரிய கூட்டங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவதேவோ ஜெகநாதः சர்வலோக அபயங்கரः சதேசः புண்டரீகாட்சः புண்டரீகாட்ச சம்ஸ்ரிதः. அந்த புண்டரீகாட்சன் தாமரை கண்ணன் அங்கே வசிக்கிறான். ஆழ்வார் அந்தர்யாமியை சொல்கிறச்சே, அந்த அந்தர்யாமி தனக்குள்ள சேவை சாதிக்கிற அந்த எம்பெருமானை சொல்கிறச்சே ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். கண்கள் சிவந்து பெரிய வாய், வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரிலகு விலக மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் 4 தோழன் குனிஷார்கன் ஒன் செங்கதை வாழாழியான் ஒருவன் அடியேன் உள்ளானேன்னு எனக்கு உள்ளே இருக்கிற எம்பெருமானுக்கு இருக்கிற வைபவம் தெரியுமா, அவனுடைய ரூப லாவண்யங்கள் தெரியுமா. கண்கள் சிவந்து பெரிய வாய், முதல்ல காட்டக்கூடிய விஷயம் தன்னுடைய கண்கள் தாமரை போல இருக்கிறது, சிவந்து பெரிய வாய், அலர்ந்த அப்போதலர்ந்த தாமரை போல பெருசாக இருக்கிறதா அவருடைய திருக்கண்கள். அந்த மாதிரியாக இந்த புண்டரீகாட்சன் இருக்கிற இடம் புண்டரீகம் அப்படின்னு காட்டுட்டார். இந்த 4 இடங்கள் சொன்னாரோ இல்லையோ, ஒன்று புஷ்கரம், இன்னொன்று விபுஷ்கரம், மூன்றாவது மகோதயம், 4வது புண்டரீகம்.
4 இடங்களை சொல்லியிருக்காரா. இப்போ என்ன சொல்கிறான்னா, தேவாக விஷ்ணு சரிதாஷ்ச சரிதஷ்ச அத்ரயஷ்ச ஹ்ரதாஷ்ச புண்ணியாக புஷ்கரிண்யஷ்ச யத்ர சவைதேச கதிதோ பாஸ்கராக்கியா புண்ணியப்பிரத பாபஹரஷ்ச நிருணாம். இப்போ 4 இடங்கள்னு சொன்னவா எல்லாத்தையும் ஒன்று கூட்டிக்கோங்க. புஷ்கரம்னா இந்த பிராமணர்கள் எல்லாம் இருக்கிறா, விஷ்ணு பக்தர்கள் எல்லாம் இருக்கிறா, இதெல்லாம் ஒன்று புஷ்கரம். விபுஷ்கரம்னா இந்த மலைகளெல்லாம் இருக்கிறது, நதிகளெல்லாம் இருக்கிறது, குளங்களெல்லாம் இருக்கிறது எல்லாம். மகோதயம் அப்படின்னா இந்த பறவைகளெல்லாம் இருக்கிறது, மிருகங்களெல்லாம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு மகோதயம்னு பேர். அதே மாதிரி புண்டரீகம்னா பெருமாள் இருக்கிற இடத்துக்கு புண்டரீகம்னு பேர். இப்போ 4 சேர்த்துக்கோங்க. பெருமாளும் இருக்கார், பக்தர்களும் இருக்கிறார், இந்த இடமும் ரொம்ப ரம்யமாக இருக்கிறது, அதாவது நதி தடாகங்கள் குளங்கள் எல்லாம் நன்னா இருக்கிறது, மிருகங்கள் பட்சிகளும் நன்னா இருக்கிறது. அப்போ 4 சேர்ந்தா என்ன பேருனா அதுக்கு தான் பாஸ்கரம்னு பேர். 4 சேர்ந்த இடத்துக்கு பாஸ்கரம்னு பேர். அதை காட்டுறாரு இங்கே. தேவாக விஷ்ணு சரிதாஷ்ச அத்ரயஷ்ச ஹ்ரதாஷ்ச புண்ணியாக புஷ்கரிண்யஷ்ச யத்ர சவை தேசா கதிதா பாஸ்கராக்கியா. அப்பேற்பட்ட எல்லாம் நிறைஞ்ச இடத்துக்கு தான் பாஸ்கரம்னு பேர். சில இடங்களில் சிலது இருக்கும். இப்போ பெங்களூரில் பார்த்தா மலை இருக்கான்னு எங்கே தேடி போகிறது மலை? அங்கே நதி இருக்கா? இருந்தது, இப்போ இல்லை. அங்கே பெரிய குளங்கள் குட்டைகள் எல்லாம் இருக்கிறதுனா ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. அப்போ அந்த இடங்கள்லாம் எங்கே தேடி போகிறதுனா அப்போ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ. ஆனால் இங்கே காஞ்சியில் என்னவா இருக்கிறதுனா எல்லாமே இருக்கிறது. பெருமாள் இருக்கார், பெருமாள் பக்தர்கள் இருக்கார், அந்த அதாவது நதிகள் அந்த குளங்கள் அதெல்லாம் இருக்கிறது, அதே மாதிரி இந்த மிருகங்கள் பட்சிகள் இதெல்லாம் இருக்கிறது. அப்போ எல்லாமே இருக்கிறபடி ஆலயத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். அத்தா சத்யவிரதம் க்ஷேத்திரம் பாஸ்கராக்கியம் அபூன்ருப்பா. இதெல்லாமே சேர்ந்து இருக்கிறபடி ஆலை இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேராயித்து. தத்திர தேவாஸ்ஸ கந்தர்வா சித்தாஷ்ச பரமர்ஷயா சம்பூஜ்ய தேவதேவேஷம் சம்பிராப்தாக பரமாங்கதி. அந்த இடத்துல, அதாவது இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்திலே தேவதைகள், ரிஷிகள், கந்தர்வர்கள் எத்தனை பேர் இருக்காளோ அவ எல்லாம் வந்து அந்த எம்பெருமானை திருவாராதனம் பண்ணி அந்த எம்பெருமானை ஆராதித்து அவரவர்களுக்கு வேண்டிய பலன்களை எல்லாம் பெற்று போனா, பெரிய கதியே அடைஞ்சா. புண்ணியவிருத்திகரம் நிருணாம் க்ஷேத்திரம் பாப பிரணாசனம். நம்முடைய பாவங்களெல்லாம் போக்கி நம்முடைய புண்ணியத்தை கூட்டி கொடுக்குற க்ஷேத்திரமாக இருக்கிறது இந்த சத்யவிரத க்ஷேத்திரம். சைலாஷ்ச புஷ்கரண்யஷ்ச ஹ்ரதா நத்யஷ்ச புண்ணியதாக சந்தி தத்ர மகாராஜா க்ஷேத்ரே சத்யவிரதே சுபே. இந்த இடத்துல எத்தனை நதிகளோ, எத்தனை ஹ்ரதங்கள்னா குளங்கள், எத்தனை குளங்களோ, எத்தனை நதிகளோ, எத்தனை புஷ்கரணிகளோ, எத்தனை மலைகளோ எல்லாமே இருக்கிறது அப்படின்னு காட்டுறா. சமந்தாது ஹஸ்திசைலஸ்ய தசயோஜனம் ஆயதம் நானாதீர்த்த சமாயுக்தம் தேவர்ஷி கணசோபிதம். இத்தனைக்கும் சத்யவிரத க்ஷேத்திரம்னா இந்த காஞ்சிபுரத்தில் அவ்வளோ எல்லாம் பார்த்து தெரியாதே சுவாமி. ஒன்றா சொல்கிறேன், மேலே என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த சத்யவிரத க்ஷேத்திரம்ன்றது எத்தனை பெருசாக இருக்கிறது இதை ஞாபகம் படுத்திக்கிறது. முதல்லையே சொல்லியிருந்தார், கங்கையில் இன்னும் ஒரு 200 யோஜனைக்கு தட்சிணத்தில் இருக்கிறது, அதுக்கு மேலே 10 யோஜனை வடக்கு, அதாவது வடக்கே தெற்கே 10 யோஜனை, கிழக்கே மேற்கே 10 யோஜனை, இந்த மாதிரி இருக்கிற க்ஷேத்திரம் தான் சத்யவிரத க்ஷேத்திரம்னு சொல்லியிருந்தாரா. இப்போது அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு ஒரு பவுண்டரி போட்டு கொடுக்குறார். சமந்தாது ஹஸ்திசைலஸ்ய தசயோஜனம் ஆயத்தம். இதுக்கு நடு பகுதி எது? ஏதோ இத்தனை பெருசாக இருக்கிறதுன்னு போட்டிங்களா, நடுவில் அதப்போ ஒரு வட்டம் எழுதுங்கோ அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைகளை கூட்டு, ஸ்கூல் பிள்ளைகளை கூட்டு ஒரு சர்க்கிள் போடு அப்படின்னா சென்டர் எதுன்னு கேட்பான். சென்டரை வச்சு தான் அது அப்படியே காம்பாஸை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுடுவான். அப்போ அந்த சென்டர் இருந்தால் தானே சர்க்கிள் வரும். அப்போ சமந்தாது தசயோஜனம்னா நடு பகுதி எதுனா அதுதான் ஹஸ்திசைலம். வரதராஜ பெருமாள் நிற்கிறாரே அதுதான் நடு. அங்கின்னு ஆரம்பித்து 10 யோஜனை சுற்றி இருக்கிறது தான் சத்யவிரத க்ஷேத்திரம் அப்படின்னு காட்டுறார். சமந்தாத் ஹஸ்திசைலஸ்ய தசயோஜனம் ஆயதம் நானாதீர்த்த சமாயுக்தம் தேவர்ஷி கணசோபிதம். அந்த இடத்துல தான் அந்த தசயோஜனம், அதாவது 120 கிலோமீட்டர் அத்தனை தூரத்துக்கு தான் இருக்கிற எத்தனை நதிகளோ எத்தனை குளங்களோ எல்லாம் சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு சேர்ந்தது அப்படின்னு காட்டுறா. அங்கே தான் இந்த தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் இருக்கிறா. புண்ணியவிருக்ஷ லதா குல்மம் க்ஷேத்திரம் விஷ்ணுப்பிரியம் சுபம் தர்மோப்பிய அதாவது புண்ணியவிருக்ஷ லதா குல்மம் க்ஷேத்திரம் விஷ்ணு பிரியம் சுபம். நிறைய இந்த லதைகளெல்லாம் இருக்கிறது, மரங்களெல்லாம் இருக்கிறது, விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரியமான இடம், பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த இடம் இந்த காஞ்சி க்ஷேத்திரம் அப்படின்னு காட்டுறா. தர்மோப்பி அணுஸ்தத்திர கிருதா ஸ்தூலோபவதி பார்த்திவா. அவர் சொல்கிறார், இந்த இடத்துல ஒரு சின்ன தர்மம், கடுகளவுக்கு தர்மம் பண்ணுங்கோ, அது பெரிய ஆலமரம் அளவுக்கு பலனை கொடுக்கும். சின்ன காரியம் பண்ணாலும் அத்தனை பெருசாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் காஞ்சி க்ஷேத்திரம் அப்படின்னு காட்டுறா. அநேகைக்கிம் கிருதைர் தர்மைஹி அந்யத்ரா அல்ப பலப்பிரதைஹி
ஏகஸ்தத்திர கிருதோ தர்மோ வர்த்ததேஹி சஹசிரசா. வேறு சில இடங்கள் புண்ணிய க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கிறதே அங்கெல்லாம் போய் தர்மங்களை பண்ணணும்னு சொல்லுவாள். அங்கெல்லாம் போய் தானங்கள் பண்ணுங்கோ, இந்த தர்மங்கள் இந்த காரியங்கள் பண்ணுங்கோ அந்த காரியங்கள் பண்ணுங்கோன்னு சொன்னால் ஒரு க்ஷேத்திரத்தில் இத்தனை பண்ணணும் அத்தனை பண்ணணும் 1,00,000 ஜப்பம் பண்ணணும் எல்லாம் காட்டுவா. அங்கே தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுங்கோ, தானம் பண்ணுங்கோ, அது பண்ணுங்கோ, இது பண்ணுங்கோ, அத்தனை சொல்லுவா. எல்லா பண்ணினால் எந்த பலன் கிடைக்கிறதோ அதில் ஒரு சின்ன பகுதி, அது ஒன்றே ஒன்று சின்ன விஷயத்தை இங்கே காஞ்சியில் பண்ணி மட்டும் பாருங்கோ, அது எல்லாத்த காட்டிலும் பெருசாக பலனை கொடுத்துடுது அப்படின்னு காட்டுறான். ஏகஸ்தத்திர கிருத்தோ தர்மோ வர்த்ததேஹி சஹசிரசா. ஒன்றும் பண்ணால் 1000 வளரும் இந்த க்ஷேத்திரத்தில். தத்ரைவஹி ஹரிர் திருஷ்டா பிரம்மணா பரமேஷ்டினா ஹயமேதேன யக்னேன விஷ்ணும் அபியர்ச்சதா புரா. முன்னொரு காலத்தில் இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் தான் இந்த 4முக கடவுள் சதுர்முக பிரம்மா இருக்காரே, அந்த பிரம்மா ஹயமேதம் அதாவது அஸ்வமேதத்தை பண்ணி சாட்சாத்தா அந்த எம்பெருமானையே தான் தரிசித்தார் அப்படின்னு காட்டினார். விமானே புண்ணியகோட்யாக்கியே ஹஸ்திசைலஸ்ய மூர்தனி பாவனம் புண்ணியகோட்யாக்கியம் விமானம் புண்ணியவர்தனம். அந்த விமானம்னா இப்போ இங்கே சுற்றி பார்த்தா இங்கே கோபுரம் பெருமாள் கோபுரம் தெரியறது, அதுக்கு விமான கோபுரம்னு பேர். பெருமாள் ஏழு இருக்கிற மேலே இருக்கிற கோபுரத்துக்கு விமான கோபுரம்னு பேர், விமானம்னு பேர். அந்த விமானம் பெருமாளுக்கு, அதாவது வரத பெருமாளுக்கு, வரதராஜ பெருமாளுக்கு இருக்கிற விமானத்துக்கு என்ன பேர் அப்படின்னா புண்ணியகோட்டின்னு பேர். பிரசங்காத்து ஒரு விஷயம், இந்த கோவில் நித்தியவராம இந்த கோவில் விமானத்துக்கு பேர் தெரியுமா? கனக விமானம்னு பேர். இந்த பெருமாளுக்கு விமானத்துக்கு பேர் கனக விமானம், ஹேம விமானம் அப்படின்வா, கனக விமானம்னு பேர். அந்த மாதிரி, அதாவது அந்த கோபுரத்துக்கே ஒரு பேர் உண்டு. அந்த மாதிரி தேவ பெருமாளுடைய விமானம், அதாவது பெருமாள் நேர் மேலே அந்த கோபுரம் இருக்கிறது, அந்த கோபுரத்துக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா புண்ணியகோட்டின்னு பேர். புண்ணியகோட்டின்ற அந்த விமானத்துக்கு கீழே அந்த சாயையில் தான் பெருமாள் நிற்கிறார். விமானே புண்ணியகோட்டியாக்கே ஹஸ்திசைலஸ்ய மூர்தனி பாவனம் புண்ணியகோட்டியாக்கியம் விமானம் புண்ணியவர்தனம். எதனாலே அதுக்கு புண்ணியகோட்டியும் பேருனா அதை பார்த்தாலே நமக்கு புண்ணியம் வளர்ந்துடுமா, கோட்டி கோட்டியாக வளருமா, அது மேலே காட்ட போகிறார். ஆனபடியால் அதுக்கு புண்ணியகோட்டியும் பேர். சகிருத் தர்சன மாத்திரேன சப்த ஜன்மாக நாசனம். சும்மா ஒரு தடவை போகிற போக்கில் அதை பாருங்கோ, பார்த்தா 7 ஜென்மங்களோட பாவம் அப்படியே தொலைஞ்சு போயிடும் அப்படின்னா. அந்த அளவுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய, அந்த அளவுக்கு நமக்கு பாவங்களை போக்கக்கூடிய ஒரு விமானமாக இருக்கிறது. கோட்டின் திருஷ்டுவா விமானஸ்யா ஹஸ்திசைலஸ்ய மூர்தனி நரஃப் பாத்தகினோ, அதாவது சகிருத் தர்சன மாத்திரேன சப்தஜன்மாக நாசனம் கோட்டின் திருஷ்டுவா விமானஸ்யா ஹஸ்திசைலஸ்ய மூர்தனி. அந்த புண்ணியகோட்டி விமானம் இருக்கிறதே அதுக்கு பேர் காரணம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறோம். இப்போது இந்த கோபுரங்கள் எல்லாம், இந்த இடங்களில் இருக்கிற கோபுரங்கள் எல்லாம் இப்படி வட்டம், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும், மேலே ஒரு ஒத்த கலசமாக இருக்கும். ஆனால் அந்த தேவபெருமாள் விமானத்தை போய் பார்த்தா ராஜகோபுரம் மட்டும் இருக்குது. ராஜகோபுரம் மாதிரியே இப்படி வந்து மேலே 2 கொம்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தா தெரியும். அந்த புண்ணியகோட்டி அதாவது உள் பிரதட்சணத்தில் பார்க்குற சேவை அந்த புண்ணியகோட்டி விமானம் சேவையாகும். அந்த விமானத்தில் ராஜகோபுரம் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி வட்டமாக எல்லாம் இருக்காது. அந்த கோபுரம் ராஜகோபுரம் மாதிரியே இருக்கும். மேலே 2 இந்த கோடு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கோடு மாதிரி இருக்கிறதுக்கு தான் கோட்டின்னு பேர். கோபுரத்தில் அந்த பகுதிக்கு கோட்டி அப்படின்னு பேர். அந்த கோட்டியை தரிசனம் பண்ணாலேயே நமக்கு 7 ஜென்மங்களுடைய பாவம் போயிடுமா. அந்த கோட்டியை தரிசனம் பண்ணால் 7 ஜென்மம் பாவம் போகுமே. ஆனபடியால் அந்த கோட்டிக்கே என்ன பேர் வந்ததுன்னா புண்ணிய கோட்டின்னு பேர் வந்தது. மொத்தம் கோபுரம் விடுங்கோ, கோபுரத்தில் ஒரு சின்ன பகுதி, அந்த ஒரு சின்ன பகுதியை நம்ம சேவித்தாலேயே நம்முடைய பாவங்கள் எல்லாம் போயிடுறது, அநேக புண்ணியங்கள் எல்லாம் வந்துடுறதுன்றபடியாலே அந்த கோபுரத்துக்கே புண்ணிய கோட்டியும் பேர் எடுத்து அதை காட்டுற. கோட்டையும் திருஷ்டுவா விமானஸ்ய ஹஸ்திசைலஸ்ய மூர்தனி நராக பாத்தகினோவாபி சத்ய பூதா பவந்தி. எத்தனை பெரிய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அதை தரிசனம் பண்ண மாத்திரத்தில் அவனுக்கு பாவங்கள் எல்லாம் போயிடுறது, அவன் புனீத்தனாயிடுறான். தஸ்மாத் புண்ணியகோட்டியாக்கியம் அபூத் புண்ணிய பிரவர்தனாத்து. ஆனபடியாலே அந்த கோபுரத்துக்கே புண்ணிய கோட்டி அப்படின்னு பேராயித்து. பெருமாள் பிரம்மோத்சவத்தில் எழுந்தருள்ற போது கடைசியில் ஒரு புண்ணியகோட்டி விமானம் அப்படின்னு ஒரு வாகனத்தில் ஏழுறது உண்டு. அதை கட்டாயமாக சேவிக்கணும். அது முதல்ல புண்ணியகோட்டி விமானத்தையே சேவிக்கணும், இந்த வாகனத்தையும் சேவிச்சா, அதாவது இன்றைக்கி நமக்கு எல்லாம் அந்த வெளியில் வந்தால் கோபுரம் தெரியும், உள்ளே போனால் பெருமாள் தெரிவார். 2 பேரும் ஒன்றா தெரியவாளான்னா தெரியாது. நமக்கு இருக்கிற ஒரு லிமிட்டேஷன் இல்லையா அது நமக்கு இருக்கிற. அதாவது விமானம் இப்போ உள்ளே போய் பெருமாளை சேவிக்கிறச்சே விமானத்தை சேவிக்கலாமான்னா முடியாது, உள்ளே உட்காந்துருக்கோம். சரி, வெளியில் வந்தோமே விமான சேவையாக இருந்ததுன்னா உள்ளே பெருமாள் தெரிய மாட்டார். இது நமக்கு இருக்கிற லிமிட்டேஷன். ஆனபடியால் இதெல்லாம் நமக்கு அந்த குறை தீரணும்.
அன்னைக்கு பிரம்மாவுக்கு புண்ணியகோட்டி விமானத்தோடு எப்படி சேவை சாச்சாரோ அப்படி நமக்கு சேவை சாதிக்கணுன்றபடியாலேயே பிரம்மாசோகத்தில் அந்த வாகனமாகவே கண்டறிவார் பெருமாள். அன்னைக்கு பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த கோபுரத்துக்கு கீழே பெருமாள் அப்படி நின்று இருப்பார். அதுதான் புண்ணியகோட்டியும் பேர். அந்த மாதிரியான அந்த அது அந்த பேர் காரணத்தை இங்கே காட்டினார். தஸ்மாத் புண்ணியகோட்டியாக்கியம் அபூத் புண்ணிய பிரவர்தனாத் ஜந்துபிர் யத்கிருதம் புண்ணியம் தற்கோட்டி குணிதம் பவேத். இந்த புண்ணியகோட்டி விமான சாயையில் ஒரு காரியம் பண்ணினால், ஒரு நல்ல ஏதோ கெட்ட காரியம் இல்லை, ஒரு நல்ல காரியம் பண்ணினால் அது கோட்டி கணக்காக அது பெருகி பலத்தை கொடுக்கும். எஸ் தர்சன மாத்திரேன ததாக்கியா தேன யத்தஸ்யஹி. தர்சன மாத்திரத்தாலேயே அந்த பலத்தை கொடுக்கறது அந்த புண்ணியகோட்டி அப்படின்னு காட்டுறார். தத்திர காஞ்சித்தி விக்யாதாபுரி புண்ணிய விவர்தினி. இப்போ காஞ்சிபுரம் அப்படின்றதுக்கு ஒரு ஆச்சரியமான விளக்கம் காட்டுறார். அதாவது புண்ணியகோட்டின்னு ஒரு விமானம், அந்த விமானத்துக்கு கீழே பெருமாள் நிற்கிறார். அதுதான் நடுவுன்னு வச்சுக்கோங்க, நடுப்பகுதி. அதை சுற்றி இருக்கிற தேசம் இருக்கிறதே அதுக்கு தான் சத்தியவிரத க்ஷேத்திரம்னு பேர். அந்த சத்தியவிரதத்தில் ஒரு சின்ன பகுதி, அதுக்கு தான் காஞ்சின்னு பேர். எந்த சின்ன பகுதின்னா, பிரம்மா ஒரு காலத்தில் யாகசாலையை நிர்மாணம் பண்ணணும். இங்கே அது முன்னாடி காடாக இருந்ததுன்னு சொன்னேன்னா, அந்த காடாக இருந்த பகுதியில் யாகசாலை நிர்மாணம் பண்ணணுன்றபடியால் பல வீடுகள் அங்கே இருக்கிறவாளெல்லாம் தங்கறதுக்கு வீடு வேணும் இல்லையோ, ஆனபடியால் வீடுகள் என்ன, இந்த வீடு வாசல், அதுக்கு மேலே இந்த யாகசாலைக்கு வேண்டிய விஷயங்கள், அதுக்கு வேண்டிய இந்த பெரிய மார்க்கங்கள் இதெல்லாம் நிர்மாணம் பண்ணினார். விஸ்வகர்மாவை கொண்டு இதெல்லாம் நிர்மாணம் பண்ணியிருக்கார். அந்த இடத்துக்கு தான் காஞ்சியின் பேர். அந்த இடத்துல நாம் உட்காந்துருக்கோம். இப்போ அந்த இடத்துக்கு தான் காஞ்சியின் பேர். அதை சொல்கிறதுங்க. தத்திர காஞ்சித்தி விக்யாதாபுரி புண்ணிய விவர்தினி. ஒரு சின்ன ஊர், அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் ஒரு சின்ன ஊர் காஞ்சி அப்படின்றது. அது புண்ணியத்தை வர்தனம் பண்ணி கொடுக்குற ஊராக இருக்கிறது. விதாத்துர் அஸ்வமேதார்த்தே நிர்மிதா விஸ்வகர்மனா. அந்த பிரம்மாவுடைய அஸ்வமேதம் நடக்கணுன்றபடியாலே இந்த காஞ்சின்ற ஊரை விஸ்வகர்மா தேவதச்சன், தேவதச்சன் தான் விஸ்வகர்மான் பேர். அந்த தேவதச்சன் வந்து இதை நிர்மாணம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு காட்டுறார். சப்தயோஜன விஸ்தீரணா சப்தயோஜன மாயதா. எத்தனை பெருசாக இருக்குது இந்த காஞ்சி பவுண்டரி என்னன்னா, 7 யோஜனை அகலம், 7 யோஜனை நீளம். அவன் ஏதோ சின்னதாக போட்டு வச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற காஞ்சி காஞ்சியாக இல்லை, இதை மீறியும் காஞ்சி இருந்திருக்கு முன்காலத்தில். 7 யோஜனைகள் அப்படின்னா 84 கிலோமீட்டர், 85 கிலோமீட்டர் அகலத்துக்கு நீளத்துக்கு காஞ்சி இருக்குன்னா எத்தனை ஊர்களை சேர்த்து வச்சுக்கிறதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. அதை காட்டுறதுங்க. காஞ்சி விக்யாதா, அதாவது சப்தயோஜன விஸ்தீர்ணா சப்தயோஜன மாயதா புண்ணியோத்தியானவதி ரம்யா சமபூமோ பிரதிஷ்டிதா. நிறைய புண்ணியமான உத்தியானங்கள், அதாவது பூங்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான உத்தியானங்களோட கூடியிருக்கிறது. சமபூமியில் நின்னிருக்கிறது. வாபிகூப தடாகாத்தியாக சரித் பல்வல மண்டிதா. எத்தனை வாபிகள் அப்படின்னா கிணறுகள், எத்தனை கிணறுகளோ, அதாவது கூப்பங்கள். வாப்பின்னா ஒரு மாதிரியான கிணறு, கூப்பம்னா வேறு மாதிரியான கிணறு. அதாவது இந்த கிராமங்கள் பக்கத்துலலாம் போனால் பெருசாக இருக்கும், இந்த கிணறு பெருசாக இருக்கும், அதில் ஜலம் எல்லாம் எடுக்க முடியாது, நேரம் அதுக்குள்ளே குதிச்சுடலாம் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அதுக்கு வாப்பின்னு பேர். நம்ம வீட்டுக்குள்ளே புழக்கடையில் ஒன்று இருக்கும், அதில் ஜலம் போட்டு மேலே எடுக்கிறோம் பாருங்க, அதுக்கு கூப்பம்னு பேர். அந்த மாதிரி வாப்பி கூப்பங்கள் எல்லாம் இருக்கிறது. தட்டாக்கங் அந்த குளங்களெல்லாம் இருக்கிறது. தட்டாக்காத்தியாக சரித் பல்வல மண்டிதாக, சரித் நதிகளெல்லாம் இருக்கிறது. நிறைய புஷ்கரணிகளெல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. தேவதானவ கந்தர்வ சித்த வித்யா தரோரகைஹி சந்ததம் சேவிதா விப்ரைஹி பிரம்மகல்பைர் மகர்ஷிபிஹி. சாட்சாத் பிரம்மாவே பார்த்த மாதிரியே இருக்கிற அந்த பிராமணோத்தவர்கள் என்ன, தேவதைகள், கந்தர்வர்கள், அதாவது அதாவது தேவ தானவ கந்தர்வ, அதாவது தானவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், நாகங்கள், எத்தனை யோனியில் பிறந்தவர் உண்டோ எல்லாரும் வந்து சேவிக்கிற ஒரு பெருமாள் இந்த பெருமாள் அப்படின்னு காட்டுறார். பிரம்மர்ஷிகண சம்பூர்ணா ததா ராஜர்ஷிபிர்விருதா அங்கே நானாவிதை புண்ணியகி சதுர்வர்ண ஜனை ஃபிருதா. எல்லா 4 வர்ணத்து ஜனங்களும் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். பாட்டலாசோக புன்னாக வகுள ஆமலகாசனைஹி கபித்த பனசாஸ்வத்த வட்டோதும்பர திந்துகைஹி. இங்கே இருக்கிற மரங்களெல்லாம் பட்டியலிடுறோம். எத்தனை விதமான மரங்கள் அப்படின்னு காட்டுறோம். பாட்டலம், அசோகம், புன்னாகம், வகுளம், ஆமலகம் அப்படின்னு வரிசையாக அந்த பட்டியலிடுறார். ஜம்பு, ஆம்ர, திந்திரிணி, லோத்ர, நாரிகேள, அர்ஜுனாதிகைஹி அந்நே நானாவிதை விரக்ஷைஹி புஷ்போபக பலோபகைஹி. எத்தனை புஷ்பங்களை கொண்ட, எத்தனை பழங்களை கொண்ட, எத்தனை மரங்களோ அதெல்லாம் இருக்கிறது. சதா சர்வர்த்து குசுமைஹி நிருத்ய குசுமை நத்யூஹ குல சங்குலைஹி
சுகபர்ஹி பகக்ரோஞ்ச ஷட்பதாலாப சங்குலைஹி அப்படின்னு எல்லா ருத்துக்கள்லையும் அந்தந்த ருத்துக்களுக்கு வேண்டிய அந்தந்த ருத்துக்களுக்கு விசேஷமான புஷ்பங்கள் எல்லாம் இங்கே பூக்கிறது, அந்த பூகளெல்லாம் இங்கே பூக்கிறது, பழங்களெல்லாம் இங்கே பழுக்கிறது. அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான சமிருத்தியோட கூடின எப்போவுமே இந்த வண்டுகளுடைய ரீங்காரம் கேட்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. இந்த வண்டுகளுடைய ரீங்காரம் எப்போ கேட்கும்னா அந்தந்த ஊர்களில் அந்த புஷ்பங்களில் நிறைய தேன் இருந்தால் அந்த வண்டுகள் தான் நிறைய அங்கே மொய்த்து நிற்கும் இல்லையா. ஆனபடியால் அந்த சமிருத்தியோட கூடினது அப்படின்னு காட்டுறார். பிரவருத்த சாக்கைர் அகமைர் வாயுகம்பித மஸ்தகைஹி சமிருதாசா புரீஸ்ரேஷ்டா யதேந்திரஸ்ய அமராவதி. எப்போவுமே இந்த மரங்களில் பழங்கள் நிறைய பொழுத்து தொங்கிட்டே இருக்குமா. ஆனபடியால் மரங்களை அப்படியே வணங்கி இருக்குமா. பழங்களுடைய பாரத்தால் மரங்களை வணங்கி இருக்கும். அந்த மரங்கள் அத்தனை பாரத்தோடு வணங்கி இருந்தாலும் இந்த காற்று வீசுறச்சு அது கூட அசையும், அத்தனை நல்லா காற்று வீசும். இந்த மாதிரியான அற்புதமான சுவாமி இதெல்லாம் சொல்கிறது வேணுமாண்ணா? ஆமாம், பெருமாள் இருக்கிற இடம் எத்தனை செழிப்போடு இருக்கிறது அப்படின்னு காட்டுறார். அப்போது இந்திரனுடைய அமராவதின்ற ஊர் எப்படி இருக்கிறதோ இந்த காஞ்சி அப்படி இருக்கிறது, அத்தனை அற்புதமாக இருக்கிற இடம் அப்படின்னு காட்டுறார். குமுதோத்பல கல்ஹார சதபத்ர ஸ்ரீயோஜ்வலைஹி ஹம்ச குக்குட்டகோ யஷ்டி காரண்டவ ரவான்விதைஹி சம்ருதா சர்வதோரம்பைஹி சவ்ரதோரம்யைஹி சரோபிர் தேவநிர்மிதைஹி. எத்தனை பூக்களோ அதெல்லாம் பட்டியலிட்டுட்டார், எத்தனை மிருகங்களோ அதெல்லாம் பட்டியலிட்டார், எத்தனை விதமான விஷயங்கள் உண்டோ இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா முன்னாடி சொன்னாரோ இல்லையோ, இதெல்லாம் இருக்கிற இடம் தான் பாஸ்கர க்ஷேத்திரம் சொன்னாரா. அப்போ இதெல்லாம் என்ன இருக்கிறதுன்றத பட்டியலிட்டு காட்டுறான். நத்ய பிரசன்னா விமலாக ஸ்வச்சோதாக சுப்ரவாலுக்காக சுகாவகாக சுபகாக சுபுண்யா சுரசேவிதாக. இந்த இடத்துல நதிகள் இருக்குன்றார் சுவாமி. ஏதோ பன்மையில சொல்கிறீரே நதிகள் அப்படின்னு. எத்தனை நதிகள் இருக்குது? இருக்கிற ஒரு நதியே காணாமல் போயிருக்கு இன்னைக்கு. எத்தனை நதிகள் இருக்குன்னா அந்த நதிகளுக்கு பேர் வேற சொல்கிறார் மேலே. அஸ்வாச்ச வஞ்சுளா கம்பா ஹரித்ரா விரஜா ததா க்ஷீரா வேகவதி தியேதா சப்த நத்யோதி புண்ணியதாக. இந்த 7 நதிகள் சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு எத்தனை நதிகள்னா 7 நதிகளை காட்டுறா. எது அப்படின்னாக்கா அதை காட்டுறாருங்க. அஸ்வான்னு ஒன்று, வஞ்சுளான்னு ஒன்று, கம்பான்னு ஒன்று, ஹரித்ரான்னு ஒன்று, விரஜான்னு ஒன்று, க்ஷீரா அதாவது பாலார், க்ஷீரான்னா பாலார்னு ஒன்று, வேகவதி தெரியவே தெரியும் பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி 7 நதிகள் கொண்ட ஒரு ஊர் அப்படின்னு காட்டுறா. சப்த நத்யோதி புண்ணியதாக, ரொம்ப புண்ணியமான நதிகள் 7 இருக்கிறது. தேவோத்யான சதாகீர்ணா தேவாயத்தன சங்குலா தேவாபைர் நிருவரை பூர்ணா காஞ்சி காமிததாயினி. சுத்தின இடம் எங்கேயும் திரும்பின இடம் எங்கேயும் தேவாலயங்களாக இருக்கும். உண்மையோ இல்லையோ? எந்த தெருவில் எப்படி திரும்பினாலும் ஒரு கோவில், அந்த கோபுரம் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி தேவாலயங்களால் நிரம்பி இருக்கிற இடம். தேவ உத்தியானங்கள் சதசமாக இருக்கிறது, அதாவது 100 கணக்காக இந்த உத்தியானங்கள் இருக்குன்னு நம்புவோம். அப்போ இத்தனை உத்தியானங்கள் எல்லாம் இருக்கிறது, இத்தனை தேவாலயங்கள் எல்லாம் இருக்கிறது, தேவ கல்பர்களான பக்தர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். அதுதான் காஞ்சி காமிததாயினி, நமக்கு ஆசையெல்லாம் கொடுக்கக்கூடிய காஞ்சிபுரம் அப்படின்னு காட்டுறார். காஞ்சி காஞ்சிததா நிருணாம் சிரஷ்டா கமல ஜன்மனா. அந்த கமல ஜன்மான்னா அந்த சதுமுக பிரம்மா இருக்கிறானே, ஜனங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறணுன்றதுக்காகவே இந்த ஊரை நிர்மாணம் பண்ணி கொடுத்தார். அதை அப்படின்னு காட்டுறார். ஸ்மரணான் முக்திதான் நிருணாம் கிமு தத்ரைவ தஸ்துஷாம் கைதி பிரம்மணோ நாம தேன தத்ராஞ்சிதோ ஹரிஹி ஹயமேதேன ராஜேந்திரா தஸ்மாத் காஞ்சீதி விஸ்ருதா கஜவாஜி ரதை பூர்ணா விருஷ கோகுல சங்குலா. இந்த ஊரை பற்றி நினைச்சாலேயே மோட்சம் கொடுக்கறதே. இனி ஊரில் வாழ்கிறவாளுக்கு என்ன வைபவம், நம்ம பற்றி பெருமையாக பேசலாம். இந்த ஊரில் வாழ்கிறவாளுக்கு எத்தனை வைபவம், நினைச்சாலே அத்தனை புண்ணியம். வாழ்கிறவாளுக்கு அந்த வைபவத்துக்கு என்ன சொல்ல அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறார். கைதி பிரம்மணோனாபா. இப்போது காஞ்சின்னு ஏன் பேர் வந்ததுன்னு காட்டுறார். க அப்படின்னு இதை 2ஆ பிரிக்கிறார். காஞ்சின்றதை 2ஆ பிரிக்கிறார். க அஞ்சி அப்படின்னு 2ஆ பிரிக்கிறார். க அப்படின்னு என்ன, பிரம்மாவுக்கு பேர். இந்த 4 கடவுள் பிரம்மா இருக்கானே அவனுக்கு க அப்படின்னு பேர். கைதி பிரம்மணோ நாம தேன தத்ராஞ்சிதோ ஹரிஹி, அவனாலே எம்பெருமான் இங்கே ஆராதிக்கப்பட்டான். அஞ்சிதகானா ஆராதிக்கப்பட்டான், பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்ட இடம் காஞ்சி. அதுக்கு தான் இந்த பேர், ஊருக்கு பேர் காரணம் சொல்கிறார். தேன தத்ராஞ்சிதோ ஹரிஹி ஹயமேதேன ராஜேந்திர தஸ்மாத் காஞ்சீதி விஸ்ருதா. அந்த எம்பெருமான்
ஆசையாக நீ எனக்கு சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திக்கப்பட்டான். ஆனபடியால் அதாவது அஸ்வமேதத்தை எல்லாம் பண்ணி அந்த பிரம்மா கேட்டிருக்கான். ஆனபடியாலே இந்த ஊருக்கு காஞ்சின்னு பேர். பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்ட எம்பெருமான் வசிக்கிற ஊர் அப்படின்னு பேர். இன்னொன்று சொல்கிறதுண்டு, காஞ்சி காஞ்சி அப்படின்னா ஒட்டியானத்துக்கு பேர். இடுப்பில் அந்த ஒட்டியானம் போட்டுக்கிறோமே அதுக்கு ஒரு காஞ்சி அப்படின்னு பேர். இந்த மொத்தம் பாரதத்தை பார்த்தா அது ஒரு ஸ்திரீயாக பார்த்தா அவளுக்கு ஒரு ஒட்டியானம் போல் இருக்கிறதா இது. ஆனபடியாலையும் காஞ்சி அப்படின்னு சொல்கிறது உண்டுன்னு பெரியவா சொல்லி கேட்டிருக்கேன். அதை சொல்கிறது, கஜவாஜி ரதை பூர்ணா விருஷகோகுல சங்குலா கிருதபுண்யை மிருகைரண்யை ரஜோ ரஜோ ரஜோஷ்ட மகிஷைரப்பி சௌதாட்டாலக சயுக்தா கிரககோபுர மண்டிதா. இந்த ஊரில் எத்தனை செழிப்பு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் காட்டுறா. எத்தனை யானை படைகள் என்ன, எத்தனை குதிரைகள் என்ன, எத்தனை ரதங்கள் எல்லாமே நிறைய இருக்கிறது. நிறைய எருதுகள் இருக்கிறது, பசுமாடுகள் இருக்கிறது. பெரிய அதாவது குலசங்குல அப்படின்னா அது பெரிய ஒரு கூட்டமே இருக்கிறது. அது திருவாய்ப்பாடியில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, கற்று கறவை களங்கள் பல அப்படின்ட்டார் ஆண்டாள். அந்த மாதிரி அத்தனை கூட்டங்களோட கூடி இருக்கிறது. கிருதபுண்யம் மிருகைரண்யைகி ரஜோஷ்ட மகிஷைரப்பி, அதாவது எத்தனை விதமான பிராணிகளோ எல்லாத்தையும் காட்டினார். சௌதாட்டாலக சயுக்தா கிரககோபுர மண்டிதா வாதாயன விதர்தீக விட்டங்கான்வித மந்திரா கிரகை அச்சல சங்காசைகி சோபிதா ஸ்வர்ண குட்டிமைகி. அதாவது இங்கே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கிறது தான், பெரிய மாடங்களாக இருக்கும், மாளிகைகளாக இருக்கும். அதனாலேயே இன்னும் திருமங்கை ஆழ்வார் இன்னும் அந்த காலத்தில் இருந்திருக்கு போல. திருமங்கை ஆழ்வார் இங்கே பாடுறச்சே மண்ணு மதில் கட்சி வேளுக்கையாளறிய அப்படின்றா. மதில் கட்சி இந்த காஞ்சியில் சொல்கிறச்சேவே மண்ணு மதில் கட்சி அப்படின்றா. இந்த வேளுக்கை சொல்கிறச்சேவே சொல்கிறா, ஓ அத்தனை பெரிய மதில்களெல்லாம் கூடி இருக்கிறது, அத்தனை பெரிய மாட மாளிகைகள் எல்லாம் கூடி இருக்கிறது, அப்பேற்பட்ட ஒரு ஊராக இருக்கிறது. இல்லை விசேஷம் என்னன்னா, இந்த கோவில்களெல்லாம் இருக்கிறது இல்லையோ, அந்த கோவிலில் அந்த மாதிரி மாடங்களாக இருக்கும், மாளிகைகளாக இருக்கும் அப்படின்றா. எந்த அளவுக்குன்னா வாதாயன விதர்தீக விட்டங்கான்வித மந்திரா. இங்கே மந்திரங்கள் அப்படின்னா தேவ மந்திரங்களாக இருக்கிறது. இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, சுவாமி இப்போது சாமான்யமாக இந்த கோவிலில் அப்படின்னு வச்சுக்குவோம், ஒரு உதாரணம் சொல்லி வச்சுக்குவோம். இந்த கோவில் இருக்குது, கோவிலில் ஜன்னல் இல்லைன்னு யாரும் அழுவாடுண்டோ? கோவிலில் ஜன்னல் யார் வைப்பா? ஜன்னல் எல்லாம் ஒன்றும் இல்லை, வாசல் இருக்குது, உள்ளே வாங்க போங்க அப்படின்வா. இங்கே ஜன்னல் இல்லையே, எனக்கு கொஞ்சம் காற்றாடணுமே, ஜன்னல் இல்லையே அப்படின்னு யாரானா குறைபடுவாளுன்னா, கோவிலில் சாமானியமாக அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஜன்னல் இருக்கும், இந்த மாதிரி ஒரு முற்றம் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, இந்த தேவபெருமாள் சந்நிதி இருக்கிறதே இங்கே பெரிய மேலே போனால் ஒரு வீடுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அங்கங்கே ஜன்னல் இருக்கும், அங்கங்கே ஒரு பெரிய ஒரு முற்றம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏதோ ஒரு வீட்டில் பெருமாளை உட்காத்திருக்கான் போல இருக்கும். அதான் காட்டுறாரு இங்கே வாதாயன விதர்தீக விட்டங்கான்வித மந்திரா. ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். அப்பேற்பட்ட ஒரு வைபவத்தோட கூடினது. கிரகை ரச்சல சங்காசைகி சோபிதா ஸ்வர்ண குட்டிமைகி. சுற்றி அத்தனை மாளிகளெல்லாம் இருக்கிறதே அத்தனை ஆச்சரியமாக இருக்கும். அந்த இடத்துக்கு இப்போ பெருமாளுக்கு சேர்ந்த வீதி இருக்கிறது இல்லையா, அதுக்கு மாட வீதின்னு சொல்கிறது உண்டு. ஏன் மாட வீதி? மாடங்கள்லாம் என்னன்னா அத்தனை பெருசாக கட்டிருக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிற பாருங்க, அந்த ஃப்ளோர் கட்டுறதுக்கு தான் மாடம்னு பேர். அந்த மாதிரி மாடங்களாக கட்டியிருக்கிற வீதின்னு சொல்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, பெருமாளுடைய மாடத்துக்கு சேர்ந்த வீதி ஆனபடியாக அதுக்கு மாட வீதின்னு பேர். பெருமாளுடைய மாடமோ இல்லையோ, அது அந்த கோவில் பெருமாளுடைய மாடமோ இல்லையோ, அந்த மாடத்துக்கு சேர்ந்த வீதி மாட வீதியும் பேர் பெறுறது. அப்பேற்பட்ட எத்தனை மாடங்களோ அதை அந்த மாடங்கள்லாம் சூழ்ந்திருக்கிற இடம் அப்படின்னு காட்டுறார். இதுக்கு மேலே தாந்தராஜத சோபானைஹி வைடூரிய தலசோபிதைஹி சுவர்ணா சிகரைச்சித்ரைஹி சௌதைர் அப்ரங்கசைர்விருத்தா அப்படின்னு இந்த இடத்துல நிறைய தந்தத்தால் பண்ணது, வெள்ளியால் பண்ணது சோபானங்கள், வைடூரங்களால் பண்ண இந்த அதாவது படிக்கட்டெல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த கிரகங்களில் கோவில்கள்லாம் படிக்கட்டு இருக்கிறதோ இல்லையோ, கல்லை இப்போ கருங்கல்ல போடுறதுக்குள்ளேயே நமக்கு உயிர் கையில் வந்துடும், ஏன் வாய்க்கு வந்துடும் உயிர். ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு காட்டுறா. ஒரு பக்கத்தில் தந்தம், அதாவது யானை தந்தம் இருக்கிறதோ இல்லையோ அதால் பண்ணப்பட்டிருக்கிறதா, ஒரு பக்கத்தில் வெள்ளியாக இருக்கிறதா, மேலே எல்லாம் வைடூரங்கள் பதிச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சேவிச்சுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு அந்த காஞ்சியில் தேவபெருமாள் சன்னிதி 24 படின்னு இருக்கோம் இல்லையா, அங்கே ஏறச்சே ஓ இதுதான் இதுதான் அப்படின்னு சேவிச்சுட்டா போக வேண்டியதுதான். அப்பேற்பட்ட இடமா இருந்திருக்கு ஒரு காலத்தில். விமானைர் தேவசங்கானாம் சர்வத சமலங்கிருதா வேதவித்பிர் விரதஸ்நாதைஹி ஜபஹோம பராயணைஹி சாச்சாரை வினயோபயதைஹி தாந்தைர் அனலசன்னிபைஹி சாக்னிஹோத்ரைச்ச சம்பூர்ணா பிராமணைர் நிஷ்பிரதிகிரகைஹி. இங்கே இருக்கிற
அந்த பிராமணோத்தமர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறா அப்படின்னா அதை ரொம்ப ஆச்சரியமாக விளக்குறார். அவள் எல்லாம் எம்பெருமானை தவிர வேற ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கிறா. ஒருத்தர் பேரில் அசூயை கொள்ளாமல், அதாவது அந்த அசூயை என்ன சொல்கிறது, பொறாமை கொள்ளாமல் இருக்கிறா. ஒரு அந்த வினயமாக இருக்கிறா, கர்வம் கொள்ளாமல் இருக்கிறா. இப்பேற்பட்ட எத்தனை லட்சணங்கள் உண்டோ அந்த லட்சணங்களோட சாக்னிஹோத்ரைஷ்சா அவரவர்களுக்கு உண்டான அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இவர்களே நெருப்பு போல இருப்பா அப்படின்னு காட்டுட்டார். கடைசியில் சாக்னிஹோத்ரைஷ சம்பூர்ணா பிராமணர் நிஷ்பிரதிகிரகி, அவள் எல்லாம் நிஷ்பிரதிகிரகர்கள் அப்படின்னாக்கா சுலபத்தில் யாரான கொண்டான்னு எல்லாம் வாங்கிக்கிறவா கிடையாது. அவளுக்கு இந்த விஷயங்களில் ஒரு ஆசையும் இல்லை, ஆசைப்படாதவா. எதுவும் கொடுத்தாலும், அதாவது கண்ணன் சொல்கிறச்சே ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார் ஒரு விஷயத்தை. ஒரு பக்தன் இருந்தாலே, பிராமணன் இருந்தாலே எப்படி இருக்கணும்? பிராமணன்னா ஏதோ துணை நூல் மார்பில் அந்தணன் அதை சொல்லலை, சாமானியமாக பிராமணன்னாலே பக்தன் வச்சுக்கோங்க. அந்த பக்தன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, அதாவது எதிர்ச்சா லாப சந்துஷ்டா அப்படின்றா. எதிர்ச்சா லாப சந்துஷ்டன்னா தன்னடையே கிடைச்ச ஒரு விஷயத்தை கொண்டு சந்தோஷம் பண்ணும். இவன் ஒன்று அதை அர்த்திச்சு போனால் அவனுக்கு அந்த பக்தி போயிடும். அப்போ இவன் எப்படி இருக்கணும்னா தன்னடையே ஏதோ ஒன்று வந்து சேரும் இல்லையா அவனுக்கு, அதில் சந்தோஷம் திருப்தியாக இருக்கணும். அதுதான் காட்டுறாருங்க. ஆமாம், அதான் இங்கே காட்டுறாரு. நிஷ்பிரதிகிரகி ஸ்வதர்ம நிரதைச்சான்யைஹி அந்யைர் வதான்யை சம்ருதாஜனைஹி சதா மிருதங்க நிஸ்ஸான பேரீபட்டக நாதிதா உச்சைரித்தை விப்ரைஹி ஷடங்கைர் சலக்ஷணைஹி. இந்த இடத்துல இந்த மாதிரி அவர்களுக்கு உண்டான தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிற பக்தர்கள் அநேகர்கள் சூழ்ந்து இருக்கிற இடம். அதை தவிர மிருதங்கம் என்ன, பட்டகம் என்ன, பேரி என்ன முதலான இந்த அதாவது வாத்தியங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, நாதத்தை உண்டாக்குற இந்த வாத்தியங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, இந்த வாத்தியங்களோட சத்தம் கேட்டுட்டே இருக்குமா. இந்த கோவில்கள்லையே இந்த தேவபெருமாள் சன்னதினே வச்சுக்கோங்க, அங்கே திருவாரதனன்னு ஆரம்பிச்சா டன் டன் டன்னு ஆரம்பிச்சுடுவா, அந்த கொட்டு வாத்தியத்தை ஆரம்பிச்சிடுவா. ஒரு புறப்பாடுன்னா கொட்டு வாத்தியம் ஆரம்பிச்சிடுவா. இந்த மாதிரி இந்த நாதங்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? பெருமாளுடைய திருவாராதனங்கள் புறப்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு இடமா இருக்கிறது. உச்சைர் உச்சாரித்தைர் விப்ரைஹி சஷலங்கை சலக்ஷணைஹி சுஸ்வரைஹி வேதகோஷைச்ச சன்னாதித்த திகந்தரா. திக்கெட்டும் ஒரு அற்புதமான ஒலி ஒலிச்சுட்டே இருக்கும்னா என்ன ஒலின்னா வேதத்தினுடைய ஒலி. அங்கே இருக்கிற விப்ரர்கள் எல்லாம் அந்த வேதத்தை நன்னா அறிந்தவர்கள் எல்லாம் இருக்காளே, நன்னா கண்டாகோஷமாக நன்னா சேவிப்பா. ஏதோ முணுமுணுத்துண்டெல்லாம் சேவிக்க மாட்டா. அவள் சேவிக்கிறது கேட்டா நிஜமாவே அப்படி கேட்கலாம். இப்போ பெருமாள் புறப்பாடுன்னு வந்தால், பெருமாள் வந்தான்னு நம்ம கொட்டு வாத்தியம் வச்சு கேட்கறது ஒரு பக்கம். அதை தவிரவும் இந்த திவ்ய பிரபந்தம் முன்னாடி பாடிட்டு வரான், பின்னாடி வேத சேவிச்சுட்டு வராளே, இவாளுடைய குரல் கேட்கறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அற்புதமாக பெருச குரலில் சேவிச்சுட்டே வருவா. அதெல்லாம் இங்கே காட்டுறா. சுஸ்வரை வேதகோஷைச்சா சன்னாதித்த திகந்தரா பிரம்மாதிபி சுரை சேவியா சா பூர் பிரம்மபுரோபமா காஞ்சியாம் வசதி யோமர்த்தியா ச தேவைரபி பூஜ்யதே. அந்த பிரம்மாதி எத்தனை தேவதைகள் இருக்காளோ அவர்களெல்லாம் வந்து சேவிக்கிற ரொம்ப ஆச்சரியமான பிரம்மபுரம் அப்படின்னு பிரம்மாவுடைய ஊருக்கு சதிருஷமான ஒரு ஊர். இந்த காஞ்சியில் யார் வசிக்கிறாளோ நமக்கெல்லாம் என்ன பெருமை தெரியுமா? நமக்கு நன்னா காலர் ஏற்றின்னு சொல்லலாம். என்னன்னா தேவதைகளே நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு போறா. நாம தேவதை பூஜை பண்றது இல்ல, தேவதைகள் வந்து அதை காட்டுறாதீங்க. காஞ்சியாம் வசதி யோமர்த்தியா ச தேவைரபி பூஜ்யதே அப்படின்னு காட்டுறா. இத்தோட இன்னைக்கு நிறுத்திப்போம். இது மேலே இன்னும் இந்த கர்வம் எல்லாம் இறங்கட்டும் கொஞ்சம். அது மேலே இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டான வைபவங்கள் எல்லாம் இன்னும் எத்தனை மேலே இருக்கிறது அப்படின்றது நாளைக்கு மேற்கொண்டு பார்க்க பிரார்த்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திரும்பவும் கேட்டுக்கிறேன், எல்லாரும் வந்து சேருங்க. நம்மூர் பெருமை ரொம்ப ஆச்சரியமாக ஆவோகம் கொண்டாடி சொல்கிறா. எல்லாத்தையும் கேட்டு அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரபூதர்களாக இருந்து எல்லாரும் பிரசாதம் ஸ்வீகரித்து சயனம் வரைக்கும் இருந்து அந்த எம்பெருமான் சயனத்தை சேவித்து போகணும் அப்படின்னு பிரார்த்தனை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.